வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுலபமான சூப்பரா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரவா லட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுல அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கரையை மட்டும் நம்ம அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு வாணலை வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இதுல நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இது மாதிரி லைட்டா பிரவுன் கலர்ல மாறினோன்னு நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை கூட சேர்த்து வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா பொரிஞ்சு வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். கருகிடாம நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட அரைச்சு வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. நல்லா கூட கொஞ்சம் இது மாதிரி திராட்சையும் சேர்த்தி கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லயே அப்படியே கொஞ்சம் நெய் விட்டு அப்படியே பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சுக்கலாம். நல்லா சூட்லயே பிடிச்சிடணும், அப்பதான் நல்லா உருண்டை வரும். நீங்க வேணும்னா பாலும் தெளிச்சு உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. நம்ம பால் ஊத்தி உருட்டினோம்னா ஒரு 4-5 நாளைக்கு தான் வச்சு சாப்பிட முடியும். இதுவே நெய் ஊத்தி பிணைஞ்சிங்கன்னா ஒரு 2 வாரம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.